செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். இவ்வருடத்தின் முதல் பாதியில் பண்ட மற்றும் சேவை ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருமானம் $9 பில்லியன் தாண்டியிருப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் முற்பாதியுடன் ஒப்பிடுகையில் இது 8% வளர்ச்சியாகும் என சபையின் தலைவரும் பிரதம நிறைவேற்று உத்தியோகத்தருமான மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தகவல் அறிவித்தார். வெளிநாட்டுச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ஒரு கப்பலை தாக்க முனையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த நாட்டின் பாலம் ஒன்றையோ மின் உற்பத்தி நிலையம் ஒன்றையோ அமெரிக்கா நிர்மூலமாக்கும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தலைநகரில் உள்ள அல்லது அதற்கு அருகில் இருக்கும் இலக்குகள் கூட தாக்கப்படலாம் என ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தமது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக மேலத்தைய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் இலங்கை சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். இலங்கை பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி ஹம்பாந்தோட்டை சூரியவெவ மைதானத்தில் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இவ்விரு அணிகளும் ஹம்பாந்தோட்டையில் 3 ஒருநாள் போட்டிகளிலும் தம்புள்ளையில் 3 T20 போட்டிகளிலும் களமிறங்குகின்றன. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.